இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா worksheet number 1 of chapter number 2 long and short எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். While playing musical game, some numbers are in different position. மியூசிக்கல் கேம் விளையாடுறாங்க. அப்போ ஒவ்வொரு நம்பர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷன்ஸ்ல வந்து இருக்கு. The distance between the different numbers are shown below. ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றத இந்த ஃபிகர் மூலமா கொடுத்திருக்காங்க. அதாவது நம்பர் 1 to 2 உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். இதுவே நம்பர் 5 to 6 குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். 7 to 8 குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இத பேஸ் பண்ணி என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Pick the correct answer and cross the wrong answer in each of the following. Question A. The distance between number 2 and number 5 is 8.5 centimeter. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் 8.5 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது நம்பர் 2 நம்பர் 5 இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் 8.5 சென்டிமீட்டர் தானா? இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நம்பர் 2 நம்பர் 5 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு நம்பர் 2, நம்பர் 5 இங்க இருக்கு. அதாவது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இதுல இருந்து இது வரைக்கும் 8.5 சென்டிமீட்டர் தானா? இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அதாவது 2 to 3 வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், 3 to 4 2 சென்டிமீட்டர், 4 to 5 2.5 சென்டிமீட்டர். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும்? அதாவது 10.5 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும், 8.5 வந்து கிடையாது. ஸோ அதனால இங்க கொடுத்திருக்க இந்த ஆன்சர் தப்பான ஆன்சர். சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். The distance between number 4 and number 7 is 10.5 centimeter. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 and 7. ஸோ 4, 7 நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் 10.5 சென்டிமீட்டர் தானா அப்படின்றத பார்க்கலாமா? 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 7 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 4 to 7 இந்த டிஸ்டன்ஸ் 10.5 சென்டிமீட்டரா அப்படின்றதான் கொஸ்டின். 4 to 5 வந்து பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர், 5 to 6 வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர், 6 to 7 2 சென்டிமீட்டரா? ஸோ டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10.5 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அதாவது the distance between the number 4 and number 7 is 10.5 centimeter. இங்க டிக் போட்டுக்கோங்க. அடுத்து the smallest distance between two consecutive number is 2 centimeter. Consecutive அப்படின்னா என்ன? அடுத்தடுத்து. இப்போ 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2. 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்த நம்பர் 7. ஸோ அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டா அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இங்க இந்த ஃபிகர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது இருக்கிறதுலயே லீஸ்ட் வேல்யூ எங்க இருக்கு? 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இருக்கா? அதாவது ரெண்டு நம்பர் அடுத்தடுத்து வர நம்பர் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது the smallest distance between two consecutive numbers is 2 centimeter. Two numbers, number 3 and number 6 are 8 centimeter distance apart. Number 3க்கும் நம்பர் 6க்கும் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் 8 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? 3 to 6. ஸோ இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3 to 6. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்க. 2 plus 2.5 plus 6 டோட்டலா 10.5 சென்டிமீட்டர். பட் ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது வெறும் 8 சென்டிமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க.
இங்க 10.5 சென்டிமீட்டர் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இங்க கொடுத்திருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கான ஸ்டேட்மெண்ட். The maximum distance between two consecutive number is 6 centimeter. ஏற்கனவே பார்த்த இந்த ப்ராப்ளம் சி மாதிரி தான் இங்க ஈயும். ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, இங்க மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான இருக்கிறதுலே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். செக் பண்ணலாமா? இங்க கொடுத்திருக்க இந்த டிஸ்டன்ஸ்லயே மேக்ஸிமமான வேல்யூ என்ன இருக்கு? 6 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஸோ அதனால இவங்க கொடுத்திருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. செகண்டா என்ன கேட்டிருக்காங்க? அதாவது அப்சர்வ் தி பிக்சர் given below and answer the following questions. என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணலாம். A. Which two bees have the longest distance between them? எந்த ரெண்டு தேனீக்கள் நடுவுல அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இங்க நீங்க வேல்யூஸை கம்பேர் பண்ணுங்க. 2, 3, 1, 3, 2.5, 5 இருக்கிறதுலயே கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? அதாவது 5 சென்டிமீட்டர் தானே கிரேட்டஸ்ட் வேல்யூ. இந்த வேல்யூ எந்த ரெண்டு பீஸ்க்கு நடுவுல இருக்கு? ஏ அண்ட் எஃப். ஸோ அதனால பி ஏ அண்ட் எஃப் இந்த மாதிரி எடுத்து எழுதுக்கோங்க. அடுத்து பி வந்து பாத்தீங்கன்னா which two bees have the shortest distance between them. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இருக்கிற டிஸ்டன்ஸ்லயே கம்மியான வேல்யூ எது? அதாவது 1 சென்டிமீட்டர் தான் இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ. இந்த டிஸ்டன்ஸ் எந்த ரெண்டு பீஸ்க்கு நடுவுல இருக்கு? பிசி அண்ட் பிடி. ஸோ பீஸ் சி அண்ட் டிக்கு நடுவுல இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அடுத்து சி எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிபி அண்ட் பிசி இஸ் மோர் தேன் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிடி அண்ட் பிஇ. அதாவது பீஸ் பிஎன்சிக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டரா. ஸோ இந்த 3 சென்டிமீட்டர் டிஎன்இ, அதாவது டிஎன்இ எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ டிஎன்இக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருக்க டிஸ்டன்ஸோட கிரேட்டரா இருக்கா? இல்ல, ஈக்குவலா வந்து இருக்கு. ஸோ அதனால கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். பி. Distance between BA and BB is less than the distance between BF and BE. இங்க எதுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஏபி. ஏபிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். அடுத்து பிஎஃப் அண்ட் பிஇ. ஸோ எஃப் அண்ட் இ இதுக்கு நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர். அதாவது இங்க உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள டிஸ்டன்ஸோட லெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. எஸ், லெஸ்ஸா தானே இருக்கு. 2 சென்டிமீட்டர் இஸ் லெஸ் தென் 2.5 சென்டிமீட்டர். ஸோ அதனால கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இதை டிக் பண்ணி